நேற்றே நான் முடிவு பண்ணிட்டேன். காலையிலே சோறு கறி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு சுடிதார் மெட்டீரியல் வெட்டி வச்சுருக்கோம். அதை தச்சிடணும். சித்திரை ஒன்று அதுவுமா நம்ம கோடி போடணும். ஒரு கோயிலுக்கு வேறு நாங்கள் போவோம், சிவலப்பேரிக்கு. சரி கோடி போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சா எங்கள் வீட்டுக்காரங்க, நான் வாங்கி தந்த ஐஸ் மீனாக இருக்குன்னு குறை சொல்லல, நீயே மீனை வாங்கி கறி வை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி மாப்பிள்ளை சுட சுட சாப்பிடுவார், நம்ம மீன் வாங்கி கறி வைக்கலான்னு பார்த்தா 8 மணிக்கு சொல்லு அவன், எனக்கு தக்காளி சோறை கிண்டி வை, எனக்கு தூரத்தில் வேலை, நான் மத்தியானம் சாப்பிட வந்துக்கிட மாட்டேன்னு. என்னப்பா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்கி. இப்போ மீன் கடைக்கு போவவா போவாண்டாமான்னு ஒரே குழப்பம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வேறையா, அன்னைக்கே ஜாக்கி சாப்பாடு சாப்பிடவே மாட்டான், மீன் இல்லை நாய்க்கு. வீட்டில் ஒரு நாயை போட்டு வளர்க்குறோமா, அதுக்கு வாய்க்கு ருசியாக ஏதாவது வச்சு கொடுக்கணும். இதுக்காக வேண்டியாவது நம்ம கடைக்கு போக வேண்டியிருக்கு, வேற என்ன செய்ய. சரி காலையில் ஒரு கோலத்தை போடலான்னு பார்த்தா அதுக்கு 1008 இடையூறு. பால்காரன் அப்பந்தான் வந்திருக்கான். நல்ல வேளை பால் செம்பெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இப்படிமா காலையில் பொழுது போச்சு. இனி 9-10 மணி போல் கிளம்பி போக வேண்டியதான் மீன் கடைக்கு. வேறு என்னச்சு, என்னைக்கு என்ன மீன் கடைக்குன்னு பார்க்கணும்.